திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தண்டலச்சேரி சிவன் கோவிலின் வரலாறு தெரியுமா? பார்க்கடல் கடைந்த போது விஷ்ணு தன் ஒரு ரூபமான கூர்ம அவதாரம் எனும் பெரிய ஆமையின் ரூபம் எடுத்து பார்க்கடலை கடைய உதவினார். மேலும் அமிர்த கலசம் கிடைத்தவுடன் விஷ்ணுவின் இன்னொரு ரூபமான மோகினி அவதாரத்தை எடுத்தார். மேலும் தன்னால் தான் பார்க்கடல் கடைய பெற்று அமிர்தம் கிடைத்ததாக எண்ணிய ஆமையின் கர்வம் தலைக்கேறியது. இதனால் ஆமை பார்க்கடலில் உள்ள அனைத்து நீரையும் மேலும் சேற்றையும் குடித்தது. இதனால் தேவர்கள் சிவனிடம் பிரபஞ்ச அழிவு குறித்து முறையிட்டனர். இதனால் சிவன் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி ஆமையினை புரட்டி போட்டு ஆமையின் ஓட்டை தன் சூலத்தால் குத்தி ஆமை ஓட்டை பிரித்தெடுத்தார். ஆமை மீண்டும் ஓட்டிற்குள் நுழையாமல் இருக்க சிவன் ஆமையின் ஓட்டை அணிந்தார். சிவன் ஆமையின் ஓட்டை அணிந்த ஸ்தலமே தண்டலச்சேரி நீதி நெறிநாதர் ஆலயமாகும். இந்த வரலாற்றின்படி சிவன் ஆமை ஓட்டை அணிந்துள்ளார். பார்க்கடல் கடைவு அமிர்தம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் நம்ம டெல்டா மாவட்டத்துல எங்கெங்க இருக்குன்னு ஒரு சீரீஸா பண்ணலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டெல்டா மாவட்டத்துல இருக்க புகழ்பெற்ற கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவோம். இது மாதிரி வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.